வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. 25,000லேருந்து 35,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாது. இன்றைக்கி ஒரு 30,000 ரூபாயில் ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது லான்ச் பண்ணும்போது ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் பக்காவான ஒரு மொபைலாக இருக்கும். பட் லான்ச் பண்ணி ஒரு சில வாரங்களில் ஒரு சில மாதங்கள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இல்லை ஏதாவது ஒரு சில அப்டேட்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஒஸ்ட் மொபைல், ஒரு மொக்க மொபைல், வீணாக போன மொபைலாக அது மாறிடும். அப்போ நம்ம 30,000 ரூபா காசு போட்டு ஒரு மொபைல் வாங்கினா கூட அது ஒரு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வீணாக போன மொபைலாக மாறதுக்கான சான்சஸ் இந்தியாவில் நிறையாவே இருக்குது. அண்ட் ஆல்சோ அதே மாதிரி இப்போ ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா லான்ச் பண்ணும்போது அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. காஸ்ட் மொத்தம் ஒரு 30,000 இருக்கும். கேமராவும் நல்லா இருக்காது, எதுவுமே நல்லா இருக்காது. ஏகப்பட்ட லேகிங் இருக்கும், ஏகப்பட்ட ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும், பேட்ரி பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்குள்ளார ஒரு அப்டேட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான மொபைலாக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும்தான் நிறையா இருக்குது. ஸோ இந்தியாவில் நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கனாக்கா எவ்வளோ காசு போட்டு வாங்கினீங்கனாலும் அது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் 25,000லேருந்து 35,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா நான் ஒரு 10 மொபைல் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு பிடித்த பெஸ்ட் மொபைல் என்னன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதை போய்ட்டு வாங்குங்க. அந்த 10 மொபைலில் கடைசியாக சொல்லக்கூடிய 3 மொபைல் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா டாப் வேரியண்ட்டு. ரிமைனிங் 7 மொபைல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Qualcomm Snapdragon 870 அந்த ப்ராசஸரில் இருக்கக்கூடியது. அண்ட் ஆல்சோ மீடியாடெக்கில் பார்த்தீங்கன்னாக்கா Dimensity 1200 அப்படிங்கிற ப்ராசஸில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த 2 விதமான மொபைல்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு மொபைல் மட்டும் எக்ஸஸாக 11வது ஒரு மொபைல், அது கேமராவுக்காக ஒரு மொபைல் ஒன்று சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு விவோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். விவோவில் X60 அப்படின்னு ஒரு மொபைல். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான் அண்ட் ஆன்லைன் ஆஃப்லைன் உங்கள் நியர்பை ஷாப்பில் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 8GB RAM 128GB வேரியன்ட் 35,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ மொபைல் வாங்கினீங்கனாலும் ஏதாவது கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்க. ஆஃபர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்க. ஆஃபரில் நீங்கள் மொபைல் வாங்கினீங்கன்னாக்கா அவங்க போட்டிருக்கிற ப்ரைஸோட ஒரு 2,000 3,000 நீங்கள் கம்மியாக வாங்கலாம். அப்படி வாங்கினீங்கன்னா இந்த மொபைல் ஒரு 33,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கலாம், 32,000க்கு வாங்கலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Qualcomm Snapdragon 870 அப்படிங்கிற ப்ராசஸரில் விவோவில் ஒரு பெஸ்ட் மொபைலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ இந்த விவோ X60ல் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். பேட்ரி மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கேமரா ஓரளவுக்கு நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக உங்களுக்கு ஒரு காம்பேக்டான சூப்பரான மொபைலாக இருக்கும். அடுத்ததாக நான் சொன்ன ஒரு போனஸ் மொபைல், அதாவது இது மட்டும் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 765 அப்படிங்கிற ப்ராசஸரில் ரன் ஆகிட்டுருக்கு. இது விவோ V20 Pro. இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,500 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மொபைல் ஒரு சூப்பரான கேமரா மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே உங்களுக்கு லைட் வெயிட்டான ஒரு மொபைல். அண்ட் ஆல்சோ இதுலேயும் உங்களுக்கு கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த 765G இது ஒன்று மட்டும்தான் 700 சீரியஸ். ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 800 சீரியஸ், 870 இல்லை Dimensity 1200 இந்த ப்ராசஸரில் தான் இருக்கும். விவோவில் ஒரு கம்மியான ப்ரைஸில் ஒரு சூப்பரான கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய மொபைல்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மொபைல் தான் சொல்லலாம், விவோ V20 Pro. ஸோ ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கிற காரணத்தினால இதுலேயும் நம்ம பேட்ரி பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக இருக்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா iQOO 7. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 870 அப்படிங்கிற சேம் ப்ராசஸர். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு மொபைல் விவோ X60 சொன்னால், செகண்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா iQOO 7. இந்த iQOO 7ல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியன்ட் உங்களுக்கு ஒரு 32,000க்கு அவைலபிளாக இருக்குது. கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு 2,000 rupees கம்மியாகலாம். அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ரா ஒரு 1,500 உங்களுக்கு ஆஃபரும் இருக்குது. ஸோ நீங்கள் விவோவில் ஒரு பெஸ்ட் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த iQOO கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா iQOO பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FunTouch OSல் தான் ரன் ஆகுது. ஸோ இப்போதைக்கு இந்த iQOO 7 தான் ரொம்பவே டாப் வேரியண்ட்டாக இருந்துகிட்ருக்கு இந்த சீப்பஸ்ட் ப்ரைஸில். ஸோ இப்போ நான் 1 by 1 போட்டுட்ருக்கிற இந்த 10 மொபைல்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு சில மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நேம் போட்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த iQOO 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசானில் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ விவோ X60 அண்ட் இந்த iQOO 7 இந்த 2 மொபைலில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா iQOO 7 தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இப்போதைக்கு இருக்குது.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேர்டாக பார்க்கக்கூடியது MI 11X. ஸோ இந்த Mi 11X பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 28,000க்கு அவைலபிளாக இருக்குது. இந்த 28,000ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 1,500 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பேங்க் ஆஃபர் இதில் எப்போவுமே இருக்கும். அந்த ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2,000 ருபீஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பார்த்தீங்கன்னா 5,000 இருந்தது, இப்போதைக்கு 3,000 மாற்றிருக்காங்க. மேபி திரும்பவும் வந்து அது 5,000 மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஒரு 28,000ல் இருக்கக்கூடிய இந்த மொபைலை நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 16,000லேருந்து 18,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் நீங்கள் வாங்குறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வித் பேங்க் ஆஃபர் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிங்கன்னா 16,000லேருந்து 18,000ல் நீங்கள் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி பார்த்தாலும் 20,000த்துக்கு கம்மியாக இந்த மொபைல் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 28,000த்துக்கு வாங்குறத அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா 28,000த்துக்கு இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ரெட்மியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மொபைலுமே வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அண்ட் ஆல்சோ எல்லாமே சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரெட்மியில் பார்க்கக்கூடிய மொபைல் மட்டும்தான் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அது வந்து எனக்கு பிடிக்கல. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் ஒரு மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமலே ஒரு 20,000லேருந்து 22,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களால் ஆஃபரில் வாங்க முடியும். ஒரு 22, 23ல் வாங்கலாம் அப்படின்னாக்கா இது வந்து பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா ஒரு 16,000லேருந்து 18,000ல் வாங்கினீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் 28,000க்கு இந்த மொபைல் வாங்குறத அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஒருவேளை ரெட்மி பிராண்ட், ஷாமி பிராண்ட் பிடிக்கும் அப்படின்னாக்கா இந்த மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா Realme X7 Max. இது பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon கிடையாது. இதில் வந்து MediaTek Dimensity 1200 அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோட 8GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா 25,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஆஃபர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிங்கனாக்கா ஒரு 1,500 உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்போ ஆஃபரை போக ஆஃபர் டிஸ்கவுண்ட் போக நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு 23,500க்கு வாங்கினீங்கனாக்கா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 23,500க்கு ஒரு சூப்பரான ஒரு மொபைலாக இருக்கும். ஸோ 25,000க்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் நிறையா சாய்ஸ் இருக்குது. அதனால் பெஸ்ட்டு சாய்ஸை செலக்ட் பண்ணுறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா மீடியாடெக்கை விட ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் லாங் லைஃபுக்கு. ஸோ மீடியாடெக் அப்படிங்கிறதுனால இன்னுமே வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ 25,000க்கு வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு 23,000க்கு உங்களுக்கு அவைலபிலிட்டியில் வரும். 23,000 இல்லை 23,500. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கினீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லுவேன், இந்த Realme X7 Max. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா Poco F3 GT. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB வேரியன்ட் உங்களுக்கு 27,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 27,000ல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ICICI கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க ஒரு 5,000 ருபீஸு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னொன்று 8GB வேரியண்ட்டும் உங்களுக்கு 23,000 இல்லை 24,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஆஃபரில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னாக்கா இந்த மொபைலும் ஒரு பெஸ்ட் மொபைல். ஏன்னா இதுவும் வந்து ஒரு மீடியாடெக் ப்ராசஸர் Dimensity 1200 அப்படிங்கிற ப்ராசஸரில் ரன் ஆகுது. ஸோ அதனால் இந்த Poco F3 GT இந்த மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா பெஸ்ட் டீலாக இருக்கும். கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணாமல் வாங்கினீங்கனாக்கா 27,000க்கு இதோட பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்கான்னு செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுறத கொஞ்சம் சர்ச் பண்ணிங்கனாக்கா ஒரு நல்ல சாய்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த Poco F3 GTயும் பார்த்தீங்கன்னா ஒரு Dimensity 1200 அப்படிங்கிற மீடியாடெக் ப்ராசஸர். ஸோ மீடியாடெக் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 25,000 கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்குறது பெஸ்ட் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் ஆல்சோ வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 205 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கன்சிடர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Oppo Reno 6 Pro 5G. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39,990, அதாவது 40,000 ரூபா போட்டு வச்சுருக்காங்க. 256GB வேரியண்ட் தான் போட்டுருக்காங்க, ஒரே வேரியண்ட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக் Dimensity 1200 அப்படிங்கிற ஒரே வேரியண்ட்டு தான் வருது இதில். ஸோ அந்த சேம் ப்ராசஸர் மீடியாடெக் ப்ராசஸருங்கிறதுனால உங்களுக்கு 12GB RAM அண்ட் 256GB வேரியண்ட் அப்படின்னு போட்டு 40,000க்கு போட்டிருக்காங்க. ஓப்போ அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மொபைல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ருபீஸ் ஆஃபர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த கிரெடிட் கார்டு ICICI பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கனாக்கா ஒரு 5,000 ரூபா தள்ளுபடி பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 35,000க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும்.
மேற்கொண்டு வேறு ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இருக்கிற ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னாக்கா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஆஃபர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் 40,000க்கு அதே டைமென்சிட்டி 1200 வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சிங்க. இதெல்லாம் வந்து ஆஃப்லைனில் வச்சு விற்றுருவாங்க. ஸோ இந்த ஓப்போ ரெனோ ப்ரோ 6 ப்ரோ 5G பேரே கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் மொபைல் வந்து சின்னதாக தான் இருக்கும், வெயிட்டும் கம்மியாக தான் இருக்கும், ஸ்லிம்மாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் என்ன பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் டைமென்சிட்டி 1200 அப்படிங்கிற மீடியாடெக் ப்ராசஸர். இதோடைய 8GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக 30,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த OnePlus, விவோ, ஓப்போ, ரியல்மி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிபிகே எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரே ஓனர் தான். ஸோ அதனால் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக போட்டு எல்லாமே காசு கொள்ளடிக்கிற ஒரே நோக்கத்தில் தான் எல்லாருமே செயல்படுவாங்க. ஸோ யாருமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ப்ராடக்டை இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் வராது. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஓனர் ஒருத்தராக தான் இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே ப்ரைஸ் டேக்கில் வச்சா தான் வாங்குறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகி ஏதோ ஒரு மொபைல் வாங்குவாங்க. வேறு ஓனர் இருந்தாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் ஓனர் ஒருத்தர் தான். ஒன்று ரியல்மி, இன்னொன்று ரெட்மி, 2 ஓனர் தான் இருக்காங்க. ஸோ அப்போ 2 பேருமே வந்து பேசி வச்சுட்டு கூட இவ்வளோ ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணணும் அப்படின்னு கூட லான்ச் பண்ணி மக்களை முட்டாளாக்குறது தான் பார்ப்பாங்களே தவிர மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு யாரும் வந்து பிஸ்னஸில் வரமாட்டாங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு மக்கள்கிட்டேருந்து ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டு ஸ்டேட்டுக்கு ஒன்று சென்ட்ரலுக்கு ஒன்று போட்டாக்கா நமக்கு தான் வந்து அதிகமாக வந்து மணி பே பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர குவாலிட்டியான ஒரு பொருள் நமக்காக கொடுக்குறாங்களான்னா அதுவும் கவர்மெண்ட்டு கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ குவாலிட்டியாக இங்கே தயாரிக்கிற ஒரு சில கிளாத் கூட பார்த்திங்கனாக்கா இந்தியாவில் சேல்ஸ் ஆச்சுன்னா குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதே நீங்கள் வெளிநாட்டில் போய் வாங்கினீங்க அப்படின்னா அதனுடைய குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ ப்ரீமியம் குவாலிட்டிலாம் எங்கே கிடைக்கும்னா இந்தியாவில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்படியே கிடைச்சாலும் உங்களுக்கு ஒரு 5% வேணால் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். மற்றதெல்லாம் வெளிநாட்டில் தான் கிடைக்கும். ஸோ இந்த மொபைலுக்கு வரும். இந்த OnePlus Nord 2 அதே சேம் ப்ராசஸர் தான் உங்களுக்கு, அதே 30,000 தான். அதே மாதிரி ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. ஸோ 28,000 27,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த மொபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 1200 அப்படிங்கிற ப்ராசஸரில் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு Snapdragon 870 இந்த ப்ராசஸரில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 3 மொபைல்ஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு ப்ரீமியமான ப்ராசஸர், டாப் வேரியண்ட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி GT 5G. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 38,000க்கு அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ரீமியம் ப்ராசஸர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 மொபைலுமே Qualcomm Snapdragon 888 அப்படிங்கிற ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கக்கூடிய ப்ராசஸர். ஸோ இவங்க அந்த ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கக்கூடிய ப்ராசஸரை ஒரு 40,000 ப்ரைஸ் ரேஞ்சில் போட்டு ஃப்ளாக்ஷிப் கில்லராக இவங்க கொடுத்துருக்காங்க. பட் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இந்தியாவில் இருக்குமா அப்படிங்கிறது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியண்ட்டு 38,000க்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆஃபர் போக இந்த மொபைல் வாங்கினீங்க அப்படின்னாக்கா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ 35,000ல் இந்த ரியல்மி GT இந்த மொபைல் வாங்கினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இருக்கிறதுலே ஒரு ப்ரீமியமான ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் கிடைக்கும். ஸோ 888 அப்படிங்கிற ப்ராசஸர் கொஞ்சம் வெயிட் கம்மியாகவும் திக்னஸ் கம்மியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியமான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ப்ரீமியமான மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா Mi 11X Pro 5G. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா அதே 38,000க்கு தான் போட்டிருக்காங்க. 8GB RAM 128GB வேரியண்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ ஆஃபர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆஃபரும் இதில் இருக்கும். ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னாக்கா இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா 38,000ல் இருக்கக்கூடிய மொபைலை நீங்கள் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 33,000 32,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்குறதுக்கான சான்சஸும் நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த Mi 11X Pro 5G இந்த மொபைல் பார்த்தீங்கன்னாக்கா அண்டர் 35,000ல் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு Xiaomi மொபைலாக இருக்கும். ஸோ Xiaomiயில் மொபைல்ஸ் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே சேம் Qualcomm Snapdragon 888 அப்படிங்கிற ப்ராசஸர் தான். அடுத்ததான் நாம் பார்க்கக்கூடிய அந்த 888 ப்ராசஸரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா iQ7 Legend. ஸோ Legend 5G எல்லாமே 5G தான். எல்லாம் ஏன் 5Gன்னு போட்டு ஒட்டி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஓகே, அந்த Legend அப்படிங்கிற மாதிரி இந்த iQ அப்படிங்கிறது விவோ மொபைலோடைய சாஃப்ட்வேர் தான் இதுலேயும் போட்டிருக்காங்க, அதாவது FunTouch OS. ஸோ அப்போ விவோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த iQ7 மேபி லைக் பண்ணலாம். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு சேம் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க.
அதாவது 8GB RAM 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 40,000க்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு 2,000 rupees வந்து இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்னு கார்டு ஆஃபர் கொடுப்பாங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆஃபரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, 1,500 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு மேபி ஒரு 36,000 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் 40,000க்கு வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். கார்டு ஆஃபர் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு 38க்கு கிடைக்கும். அதுலேயும் இன்னொரு கார்டு ஆஃபர் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் கம்மியான ப்ரைஸில் மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இந்த மொபைல் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 888 சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஒரு 3 மொபைல் இருக்குது. ஸோ 888 ப்ராசஸர் தான் இருக்கிறதுலே டாப் இப்போதைக்கு இன்னைய டேட்டுக்கு. ஸோ அதனால் 888 ப்ராசஸரில் ஒரு கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் மொபைல் வாங்கணும்னு நினைக்கிற நீங்களாக இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த 3 மொபைலில் ஏதோ ஒரு பெஸ்ட்டு செலெக்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனோட ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் போட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். இப்போதைக்கு ஒரு 10 மொபைல் நான் சொல்லியிருக்கேன். அந்த 10 மொபைலில் உங்களுக்கு பிடித்த மொபைல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு கேமரா மொபைல் 700 சீரீஸில் ஒன்று சொல்லியிருக்கேன். அது என்ன மொபைல் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 11 மொபைலில் எது நீங்கள் யூஸ் பண்ணிட்டுறீங்களோ அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.